ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிற விதமாய் நானும் நீங்களும் பிழைத்திருந்து தேவனுடைய அதிசயங்களை விவரிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரமா இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளைக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீரும் கூட இந்த பூலோகத்தில் வந்து எனக்காக எங்களுக்காக ஆண்டவரே நீர் கல்வாரி சிலுவையிலே உம்மை நீர் ஒப்பு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமாண்டவர், இந்த வேளையிலும் கூட அது நிமித்தமாய் நாங்களும் மீட்கப்பட்ட ஜனங்களாய் என் தேவனாலே நாங்கள் அன்பு கூறப்பட்டவர்கள் என்று சொல்லி அறிந்தவர்களாய் உம்முடைய சமூகத்தில் கூடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையிலே எனக்காக எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்து இன்றைக்கு நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் ஓட்டத்திலே நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். இந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் பிரவேசித்து எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கும்படியான இந்த மகா பெரிய ஒரு கிருபையை நீர் எனக்கு பாராட்டி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நாங்களும் ஒன்று கூடி ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கும் பொழுது இந்த ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக காணப்பட நீர் எனக்கு உதவி செய்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் அனுமதிச்சகராக இயேசு கிறிஸ்து மூலம் உமக்கு ஒருவருக்கே ஏறடிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பூமியின் ஓட்டத்திலே நாம் ஓடும் பொழுது நானும் நீங்களும் தேவன் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தின் நிமித்தமாய் நானும் நீங்களும் இந்த பிரயாணத்துல கடந்து செல்ல முடிகிறது என்று சொல்லி இந்த பாடல் தாமே நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்று சொல்லி இந்த பாடல் தாமே சொல்லுகிறது. ஆகினால இந்த பாடலை நம் தேவனுக்கு மகிமையாக இந்த பாடலை நாம் பாடுவோம். வாசத்தில்
நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கும் பொழுது விசுவாசம் என்று சொல்லப்படுகின்ற தலைப்பில் தானே சற்று நேரம் உங்களோடு கூட நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகின்றேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பதறுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த விசுவாசத்தை குறித்து அநேக தேவதாசர்களை குறித்து தாமே வேதத்துல அதிக அளவிலே சொல்லப்பட்டக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுகின்றது. இந்த விசுவாசத்தை குறித்து தானே நாம் பார்க்கும் பொழுது எல்லா நிலைமைகளிலும் இந்த விசுவாசம் தானே மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கின்றது. நானும் நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு செவி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த விசுவாசம் எல்லா நிலைமைகளிலும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகினால இந்த வேளையிலும் கூட விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த விசுவாசமானது தேவ மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு உறவை நமக்கு காட்டக்கூடியதா இருக்கின்றது. தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு உறவை இந்த விசுவாசம் தாமே நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. எப்படி இதை சொல்ல முடியும்? ஆம், நாம் தேவன் மேலே நான் விசுவாசம் உடையவனாய் காணப்படும் பொழுதுதானே அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாய் இருக்கிறது என்பதை இந்த விசுவாசம் தானே வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஒரு காரியத்தை நான் தேவனிடத்துல நான் கேட்கும் பொழுது அவரிடத்துல நான் பெற்றிருக்கின்ற அந்த உறவானது எனக்கு அந்த காரியம் விசுவாசத்தின் மூலமாய் கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தின் மூலமாய் நிறைவேறுதலை, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது இந்த விசுவாசம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு காரியத்தை இந்த விசுவாசத்தின் மூலமாய் அந்த நிறைவேறுதலை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் யார் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இன்றைக்கும் ஜீவிக்கின்ற அந்த தேவன் மீது மாத்திரமே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த விசுவாசம் பல நிலைமைகளிலே நமக்கு சொல்லப்படக்கூடிய காரியமாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். நானும் நீங்களும் பிழைத்திருப்பது விசுவாசத்தின் நிமித்தமாய். அருமையான தேவச்சனமே, தேவன் மீது விசுவாசம் உடையவளாய் இருக்கும் பொழுதுதானே நாம் பிழைக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? இன்றைக்கு அநேக விதத்திலே நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவன் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசம் மாத்திரமே. இன்னொரு வசனத்தை எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா? முதலாவது பார்க்கின்றோம், விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமானதாய் இருக்காது. நான் விசுவாசிக்காதபடிக்கு நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அல்லது தேவனுக்கு நான் பிரியமுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது அது கூடாத காரியமாய் இருக்கின்றது. என்றால் இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது விசுவாச குறைவாய் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இருந்து கொண்டு நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, உன்னுடைய விசுவாசம் எவ்வளவா இருக்கிறதோ அப்பொழுதுதானே நீ தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு மகளாக காணப்படுகின்றாய். அது மாத்திரமல்ல, அதே வசனம் சொல்கிறது எபிரேயர் 11:6 நாம் வாசித்த விதமாய், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா? எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும்? தேவனிடத்திலே நாம் சேர வேண்டும் என்று சொன்னால், சேருகின்றவர்களாய் இருக்கும் பொழுது அவர் உண்டென்று நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டுமா? அவர் மரித்து போன தேவனாக அல்ல,
அவர்தாமே மறுபடியும் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி, அவர் இன்றைக்கும் பரலோகத்திலே இருக்கிறார் என்று சொல்லி, அவர் இன்றைக்கும் பரலோகத்திலே எனக்காக வேண்டுதல் செய்கின்றவராய், பரிந்து பேசுகின்றவராய் இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டுமா? அப்பொழுதுதானே அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டுமா? அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் நிச்சயமாய் கொடுக்கிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டுமா? இதுதான் வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, அநேக நிலைமைகளிலே நம்முடைய விசுவாசம் இப்படிப்பட்டது ஒத்த விசுவாசமாய் காணப்படக்கூடாததா இருக்கிறது. அவர் உண்டென்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமா? அநேக வேளைகளில ஐயோ, நான் கேட்கின்ற காரியங்கள் எனக்கு தரப்படுவதில்லையே. உன்னுடைய விசுவாச குறைவு. நீ தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் அவர் தாமே உனக்கு எல்லா காரியத்தையும் செய்து தர அவர் போதுமானவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நாம் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கின்றோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஏன் என்னால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை, இந்த உலகத்தின் காரியங்களில் நான் வெற்றி பெற முடியவில்லை? ஏன் தெரியுமா? உடைய விசுவாசம் அதிகமா இல்லாதபடியினாலே, உடைய விசுவாசம் தேவனின் மேலே இல்லாதது நிமித்தமாய் அநேக உலகத்தின் காரியங்கள் மீது உடைய நம்பிக்கை விசுவாசத்தை நீ செலுத்துகின்றபடியினாலே இந்த உலகத்தை உன்னால ஜெயிக்க முடியவில்லை. நீதானே சோதித்து பார். இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டுமா? நீ தேவன் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை அதிகப்படுத்து. அவரையே நீ நோக்கிப்பார், அவரையே நீ சார்ந்து கொள். அப்பொழுதுதானே உடைய விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை உன்னாலே நீ பெற்றுக்கொள்ள முடியும். உடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு விசுவாசமாய் காணப்படும். இந்த வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக தேவனுடைய பிள்ளைகள் தானே உலகத்தை ஜெயித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படி? அவர்கள் தேவன் மீது கொண்டிருந்த விசுவாசத்தின் நிமித்தமாய். இன்றைக்கும் கூட இந்த விசுவாசமானது காணப்படாததின் நம்பிக்கையா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நானும் நீங்களும் விசுவாசிக்கும் பொழுதுதானே காணப்படாத ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல? உங்களுடைய விசுவாசம் குறைந்து போயிருக்கிறது அல்லவா? ஏன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்ற காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? உங்களுடைய விசுவாசமே அதற்கு காரணம். மகனே, மகளே, இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கின்றாயா? நான் காரியங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கின்றவர்களாய் இருக்கின்றீர்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். விசுவாசிக்கின்றவன் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோமே. ஒரே ஒரு நீதிமானை குறித்து நான் உங்களோடு பேசி என்னுடைய செய்தியை நான் முடிக்க நான் விருப்பப்படுகின்றேன். ஆபிரகாமை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எபிரேயர்ல நாம் வாசிக்கின்றோம், ரோமர்ல நம்ம வாசிக்கின்றோம். இந்த ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ஆபிரகாம் தாமே தேவனிடத்திலே கொண்டிருந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் இவன் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் எல்லா நிலைமைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அவனுக்கு ஒரு குறைவு தானே காணப்பட்டது. என்ன குறைவு? அவன் பிள்ளை அற்றவனாக காணப்பட்டான். அநேக காரியங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தாமே அந்த ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். எப்படி என்று சொன்னால், அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாய். ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், ஆபிரகாம் தான் போகின்ற இடம் அறியாமல் அவன் புறப்பட்டு சென்றானா. நான் எந்த இடத்திற்கு போகிறேன் என்று சொல்லி அவன் அறியாதவனாக காணப்பட்டான். இருந்த பொழுதிலும் தேவன் மீது கொண்டிருந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் அவன் போகின்ற இடமே அவனுக்கு தெரியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில எந்த இடத்திற்கு போகிறோம், என்ன காரியத்தை செய்கிறோம் என்பதை நாம் அறியாதவர்களாய் காணப்படுகின்றோம். இப்படிப்பட்ட நிலைமையில ஆபிரகாம் செய்தது போல தேவன் மீது விசுவாசமுடையவர்களாய் இருக்கிறோமா? அப்படி விசுவாசமுடையவர்களாய் இருக்கும் பொழுது
ஆபிரகாம் செய்தது போல நானும் நீங்களும் செய்ய முடியும். அவன் போகின்ற இடம் அவன் தெரியவில்லை. நான் எந்த இடத்துல போறேன், நான் எப்படி போவேன், அந்த இடத்துல என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா தெரியாது. ஆனால் தேவனை அவன் விசுவாசித்தான். இன்றைக்கு இந்த பூமியில வாழும் பொழுது கூட தேவனை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு எந்த குறைவும் இல்லை. நான் எங்கு போனாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் விசுவாசித்தவர்களாய் இருந்தால் மாத்திரம் போதும். சாராளை குறித்து பேசப்படும் பொழுது அதே எபிரேயர் 11வது அதிகாரத்துல 11வது வசனத்துல பார்க்கின்றோம், பெலன் குன்றி போன வேளையிலும் கூட நான் பெலனை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாளாம். பெலன் ஒன்றுமே இல்லை, பெலன் குன்றி போயிற்று, செத்து போயிற்று, ஆனாலும் நான் பெலனை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாளாம். அநேக நிலைமைகளில நானும் நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் தள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். என்கிட்ட பெலன் இல்லையே, என்னால இந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும்? சகோதரியே சகோதரனே, நீ கவலைப்படாத. நீ அந்த காரியத்தை குறித்து நீ வருத்தப்படுவதை நிறுத்திவிடு. ஏன் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். நீ ஆண்டவரை நீ விசுவாசி. இன்னும் உன்னோட விசுவாசத்தை நீ அதிகப்படுத்திக் கொள். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து ரோமர்ல நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏதுமில்லாதிருந்தும் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தானா. தன்னுடைய சரீரத்திலே தன்னுடைய வாழ்க்கையில எதுவும் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அல்லது ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகின்ற காரியம் எதுவுமே இல்லாமல் காணப்பட்ட பொழுதிலும் அவன் தாமே வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தானாம். அடுத்ததான் நம்ம பார்க்கின்றோம் ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல, வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் ஏதுவில்லாததை எண்ணாது தந்தானாம். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது, ஏதுவில்லாத காரியம், இல்லாதிருந்த ஒரு காரியத்தை அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஏனென்றால் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்ததான் நாம் பார்க்கும் பொழுது அதே ரோமர் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார் என்பதை அவன் தாமே அறிந்தவனாக காணப்பட்டான். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயமாய் என் தேவன் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். இதைதான் ஆபிரகாம் உடையவராக காணப்பட்டான். ஆகினால் தானே விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாமை நாம் அழைக்கின்றோம். தேவனும் அவனை விசுவாசத்தின் தகப்பனாக அவர் வைத்திருந்தார். ஆபிரகாமை குறித்து நான் பார்க்கும் பொழுது 2 காரியங்களை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். ஆபிரகாமோட விசுவாசத்தை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, சந்தேகமற்ற ஒரு விசுவாசமாய் காணப்பட்டது, அவிசுவாசமற்ற ஒரு விசுவாசமாய் காணப்பட்டது. எந்த காரியத்தையும் குறித்து நான் சந்தேகப்பட மாட்டேன், ஏனென்று சொன்னால் என் தேவன் சொல்லிவிட்டார். அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தானே தேவன் நம்மத்திலே எதிர்பார்க்கின்றார். விசுவாசம் உடையவர்களாய் நாம் காணப்படுவோமா? ரோமர் 4:21 பார்க்கின்றோம், இந்த விசுவாசத்தில் தானே அது வல்லமை உள்ள விசுவாசம் என்று சொல்ல அறிந்தபடியினாலே அவன் தாமே விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனுடைய கரங்கள் இன்னும் குறுகி போகவில்லை. ஆபிரகாமுக்கு கிருபை அளித்த தேவன் நமக்கு கிருபை அளிக்க அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் வாழ்ந்திடும்படியாய் அவருடைய அருளை நமக்கு புரிந்திருக்கின்றாரே. இந்த நாளிலும் கூட அவருடைய விசுவாசத்துல நாம் நிலைத்தவர்களாய், இன்னும் அதிகமாய் விசுவாசத்துல நாம் தேறினவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கின்றார். இந்த வருகின்ற நாட்களிலும் கூட அவரை விசுவாசித்தவர்களாய், எல்லா காரியத்தையும் இந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் பெற்றுக்கொண்டவர்களாய், அவரை நாம் நோக்கினவர்களாய் இந்த பிரயாணத்தில் நாம் கடந்து செல்வோமா? இந்த பாடலை நாம் பாடும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் தேவனிடத்துல நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதந்திரம் புரிந்தாரே. விசுவாசியடி பதறாதே, விசுவாசியடி கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். சொல்லுவான். வாழ்ந்திடவே
எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமாய் இருக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த கர்த்தருடைய நாளிலும் கூட விசுவாசத்தை குறித்து நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கும்படியான கிருபைகளை நீர்களுக்கு பாராட்டினீர். உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலும் கூட இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்தவர்களுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பதறாதபடி, நாங்கள் கலங்காதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக உங்களிடத்தில் நாங்கள் விசுவாசிக்க வேண்டுமே. இந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளாய் நீர் வர்த்திக்க செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, என்னை நீர் வழி நடத்தும், என்னை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆண்டு வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் அருமரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், பாதுகாவல் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.